திமுக காரன் தப்பித்தவரி வேணா விஜய்க்கு போடலாம், அதிமுக காரன் தப்பித்தவரி வேணா விஜய்க்கு போடலாம். ஆனா ஒரு அஜித் ஃபேனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான். அதுதான் உண்மை. ஒரு சிவகார்த்திகேயன் ஃபேனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஒரு தனுஷ் ஃபேனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஆமா ஆமா, இவங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது இந்த 3 ஃபேன்ஸை வந்து கட்டாயம் தளபதி விஜய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டானுங்க. நான் அவனை அடிச்சு சொல்றேன். ஏன்னு வந்து கேளுங்க. அதாவது இந்த 2 கலவர கன்னிகளும் அந்த 3 ஃபேன்ஸுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லாட்ஜ், நல்ல ஏசி லாட்ஜா போட்டு அங்க போய் மண்டி போட்டு கவு 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 கவுன்னு வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துருவானுங்க. இந்த 2 கலவர கன்னிகளும் கலவரம் பண்ணிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? 3 ஃபேன்ஸா போட மாட்டாங்களா? அதுவும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு தனி ஹோட்டல். அப்படியே போனானுங்கன்னா சாய்ச்சாத்தமா மண்டி போட்டுருவானுங்க. பிச்சைக்கார நாய்களா இங்க வாங்கினீங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த கலவர கண்ணிகளும் நக்கியத்த நாகனி பாம்புகளும் இப்ப உருவான கதை கிடையாது. அதாவது இவங்களோட வரலாறு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி போட்டு பார்த்தனா கொடூரமா பிச்சை எடுத்துப்பாங்க. கொடூரமான முறையில பிச்சை எடுத்துப்பாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி தல படம் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அந்த தியேட்டருக்கு முன்னாடி பொட்டி வரதுக்கு முன்னாடி இவங்க போய் அங்க உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அவதூறா ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அவ்வளவு அவதூறா ரிவ்யூ கொடுத்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாலுங்க. அப்ப ஆரம்பிச்சவங்க இப்ப வரைக்கும் தலைக்கு வந்து உப்பு போட்டுனே தான் இருக்கிறாளுங்க. இங்க வாங்கிங்க, தலைக்கு மட்டும் நீங்க உப்பு போட்டுதான் கூட உங்களை விட்டுட்டு இருப்பா. ஆனா நீ என்னடா பண்ணீங்க? இப்போ அஜித் குமார் சாருக்கு மட்டும் நீங்க உப்பு போட்டு தான் விட்டுருப்பா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? யாராருக்கெல்லாம் நீங்க உப்பு போட்டுக்கிறீங்கன்றது நீங்களே திரும்பி பார்த்தாலே வண்டி போட்டு ஆளாளுக்கு மூஞ்சி நேரா காரி மூஞ்சிப்பீங்க நீங்க 2 பேரும். இங்க வாங்கடா. அதாவது ஆலமரத்துக்கு அடியில வந்து இப்பெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்கானுங்க. முன்னாடி எல்லாம் தியேட்டருக்கு பக்கமா நின்னுங்கன்னு விஜய் வந்து அவதூறா பேசினானுங்க. அப்ப வந்து ஒரு சிவப்பு கலர் சட்டை போட்டவர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது காதுல வந்து கேட்டுருச்சு. அப்ப என்ன பண்ணாரு, குமுறாங்க இவரை போட்டுக்கணும், இவங்களை போட்டுக்கணும். ஐயோ தாங்க முடியாம உருவி விட்டுட்டு ஓனாங்க பாவாடை வீட்டுல தூக்கி போட்டு. அதுக்கப்புறம் இனிமே அங்க போனா செட் ஆகுது. கடந்த 1 வாரமா அடிதான். ஒருத்தர் 4 பேர் ஒருத்தன் போட்டு போலகிறான், ஒருத்தர் 2 கலர் சட்டை போட்டு ஒருத்தர் போலகிறாரு. அப்புறம் என்ன பண்ணானு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து இப்ப ஆலமரத்துக்கு விழுந்துக்கிட்டு எப்ப எல்லாம் பக்கவா கவர் ஆயிருக்கான்னு பாத்துக்கிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை அடி தட்டி அடி